வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. முட்டை 4 எடுத்துருக்கிறேன். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை, மிளகாய்த்தூள், சால்ட்டு, மிளகுத்தூள், பிரெட் ஒரு 4 பீஸு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம முட்டையை உடச்சிக்குவோம். பசங்களுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம நல்லா அடிச்சுக்கின்னு நுர வர்ற அளவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் அடித்தா போதும். நல்லா அடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே தேவையான பொருட்களை நம்ம அதில் ஆட் பண்ணலாம். வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். மல்லிக்கீரை, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு போட்டுக்குவோம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்ருக்கோம். பிரெட் ஆம்லேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பசங்களுக்கும் பிடிக்கும். நம்ம செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நெய் வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரெட்டை ஃபஸ்ட்டு வாட்டிக்குவோம். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்லேட்டில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கல் சூடாயிடுச்சு. கொஞ்சம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் அப்படி போட்டேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூடாகவும் சூப்பராகவும் இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சமி கிச்சன். பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.